கன்னி ராசி நேயர்களுக்கு 2025 சனி வக்ர பலன்கள். உங்களுக்கு சமசப்தத்தில் 7ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே வக்கரம் அப்படின்னாலே பக்கத்து ராசியை போயிட்டு தொட்டுட்டு வருவார். அதே நேரத்தில் பக்கத்து ராசியை பார்ப்பார். அவருடைய கால்கள் நீண்டு போகும் அப்படிங்கிறது விதி. ஆனால் இங்கே புரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் தான் வரார். மீன ராசிக்குள்ளேயே இருக்கார். ஆகவே இந்த வக்கரம் உங்களுக்கு ஏற்கனவே 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலனை தான் தரப்போகிறார். பார்ட்னர்ஷிப் மிக கவனமாக இருக்கணும். நான் சொல்கிறது நாட் ஓன்லி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பட் ஆல்சோ த பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒய்ஃபு, குழந்தைங்க, இவங்கெல்லாம் கூட லைஃப் பார்ட்னர்ஸ் தான். அவங்கக்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறது, போகிறது, வர்றது வச்சுக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு கெட்டு போகிறது இல்லாமல் உங்களுக்கும் உடம்பு கெட்டு அந்த அட்மாஸ்பியரே கெட்டு போயிடும். தேவையில்லாத மனக்குழப்பங்களும் டென்ஷனும் வரும். வருமானங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு பாதிக்கத்தான் படும். இவ்வளவு நாள் நீங்கள் கமிட்டான இஎம்ஐ அதெல்லாம் எப்படி கட்டுறது சார், என்ன சார் இது அப்படின்னு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு குரு கொஞ்சம் சாதகமாக இருக்கார். அந்த குரு அதிச்சாரமாக இருப்பதும் 2 மாதம் தானே, 47 நாள் தான் இருப்பார். 2 மாதம் கூட கிடையாது, 47 நாள். அந்த 47 நாளைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் கூடும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதியும் சந்தோஷம் வரும். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 138 நாளும் கவனமாக நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெளிவான சிந்தனையும் தெளிவான முடிவும் எடுக்கணும். இரவு பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பகல்லையே போயிட்டு பகல்லையே வந்துடுங்க. எங்கேயாவது நீங்கள் தங்கணுன்னா கூட நல்ல இடமா பார்த்து தங்குங்க. கண்ட இடத்துல நீங்கள் அந்த வாடகைக்காகவோ அல்லது நீங்கள் சீக்கிரமாக பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணுன்றதுக்காகவோ மிக அருகாமையில் இருக்கிற இடத்துல நீங்கள் தங்க வேண்டாம். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரை நான் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்கிறேன், நியாயம் சொல்கிறேன், தர்மம் சொல்கிறேன், அவங்க செய்கிறது தான் கரெக்டு, பஞ்சாயத்து பண்ணுறது, அவங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்கறது, இதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் இது பதங்கி போக வேண்டிய காலம். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு பாதிக்கும்னு சொல்லியிருக்கேன். எப்பவுமே சார் வெளியே கூட நமக்கு பிரச்சனை இருக்கலாம், வீட்டில் நமக்கு பிரச்சனை வச்சுக்கிட்டிங்கன்னா அது நிம்மதியே இருக்காது, சந்தோஷம் போயிடும். ஆகவே முடிந்த வரைக்கும் வீட்டில் நிம்மதியை கொண்டு வாங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்க. கௌரவம் பாதிக்காது, உங்கள் வருமானம் தீரும். ஆகவே தேவையில்லாமல் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.